வைக்கிறதுக்காக ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி மேலே வந்துட்டு பழி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துட்டு போடுறாங்க, நம்ம கோபி கூட வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு போகிறேன் எங்கள் அம்மா கூட அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு எங்கே போக போகிறேன், நீங்கள் தான் வந்துட்டு என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா அவங்க அம்மாவும் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் உங்கள் அம்மா மட்டுமே வந்து கவனிச்சிட்டு இருப்பீங்க, அதனால் வந்துட்டு உங்கள் கூட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு இருக்க மாட்டேன், அவங்கள வந்துட்டு பாக்கியா வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. அப்படின்னா தான் நான் உங்கள் கூட இருக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறமா ராதிகாவோட அவங்க அம்மாவும் வந்துட்டு இந்த ஒரு கண்டிஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. கோபி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டிகிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தள்ளி விட்டீங்களா விடலை அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்துட்டு யார் வேணாலும் காரணமாக வந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டு தள்ளி விடலை அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்டேருந்து எல்லா உண்மையாக வந்துட்டு சொல்லி சரண்டர் ஆயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எதாவது மறக்காம கான்ஃபாஸ் சொல்லி பண்ணுற அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கவே